அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இறையிறக்க ஆண்டவரோட திருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் இறையிறக்க ஆண்டவர் காட்சி கொடுத்த புனித ஃபவுஸ்தீனாவின் கல்லறையை உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னே அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கிட்ட ஜெபிக்க சொன்ன பலருக்காகவும் அங்கே நான் ஜெபித்து அங்கேருந்து திரு ஜெபமாலைகள் வாங்கி வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இந்த காணொளியில் ஃபவுஸ்தீனா வாழ்ந்த அந்த இடத்தையும் அவருடைய கல்லறையையும் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவலை அறிந்துக்கிறவும் இறையிறக்க ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். புனித ஃபவுஸ்தீனா போலந்து நாட்டில் 1905 பிறந்தார். வீட்டில் மொத்தம் 10 பேர். இவர் 3வது குழந்தை. அவருடைய இயற்பெயர் ஹெலினா. எந்த வயதில் அவருக்கு இறை அழைத்தல் கிடைச்சது, எப்படி இறை அழைத்தல் கிடைச்சது அப்படிங்கிறத நான் இன்னொரு காணொளியில் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருக்கலாம். இறை அழைத்தல் கிடைத்த ஃபவுஸ்தீனா ரொம்ப வருஷம்லாம் வாழலை. அவங்க வாழ்ந்ததே வெறும் 33 வருஷம் வரதான். 33 வயசுக்குள்ளே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. காச நோயால் அவதிப்பட்ட ஃபவுஸ்தீனா இருமி இரத்தமாக ஆகி மூச்சு விட அவ்வளவு சிரமப்பட்டு மிகுந்த துயரத்தோடு தான் அவர் வாழ்ந்து மடிந்தார். ஏன் அவர் குறுகிய காலம் மட்டுமே வாழ்ந்தார், ஏன் அவர் அவ்வளவு துயரப்பட்டார் என்பதையும் இன்னொரு காணொளியிலே நான் பகிர்ந்திருக்கிறேன். 2 காணொளிகளுக்கான லிங்கையும் இந்த காணொளிக்கு கீழே முதல் கமெண்டில் நான் வைக்கிறேன். விரும்புகிறவர்கள் பார்த்து ஃபவுஸ்தீனாவை பற்றி மேலும் அதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஃபவுஸ்தீனா வழியாக இறையிறக்க ஆண்டவரின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஃபவுஸ்தீனா பல்வேறு மடங்களில் வாழ்ந்தாங்க. அதில் குறிப்பிட்ட மடம், அதிலும் குறிப்பாக கடைசியாக அவங்க 5 ஆண்டுகள் வாழ்ந்த மடம் போலந்து நாட்டில் கிராக்கோ நகருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்தை பார்க்கத்தான் நான் போனேன். அங்கே போகும்பொழுது நான் ஒரு தனியாக சோலோ ட்ராவலராக நான் போனேன். ஜஸ்ட் ஒரு பேக் ஒரு 8 கிலோ லக்கேஜை எடுத்துக்கிட்டு நான் திருப்பயணமாக போன ஆள். அப்படி அங்கே போகும்பொழுது ஒரு சுற்றுலா நிறுவனத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒரு சுற்றுலா நிறுவனமானது ஃபவுஸ்தீனா வாழ்ந்த அந்த துறவு மடத்துக்கும் அங்கிருந்து ஒரு 44 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புனித ஜான் பாலுடைய ஊர், அவருடைய வீடு, அவர் திருமுழுக்கு பெற்ற கோவில் ஓடவைஸ், அந்த இடத்திற்கும் அங்கிருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லர் கட்டி வைத்து 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவித்தாரே, அந்த ஆட்ஸ்விட்ஸ் வதை முகாமும் இருக்கிறது. அந்த வதை முகாமில் தான் மாக்சிமிலியன் கோல்பே என்பவர் உயிர் கொடுத்து புனிதராகவும் ஆனார். இந்த 3 இடத்துக்கும் அழைத்துச் செல்வதற்கு ஒரு சுற்றுலா நிறுவனத்தை நான் கண்டுபிடித்தேன். கிராக்கோ நகரில் இருக்கிறது. அவர்களிடம் நான் பதிவு செய்துவிட்டு குறிப்பிட்ட நாளில் நான் போலந்தில் கிராக்கோ நகரில் இறங்கி காத்திருந்தேன். என்னை அழைக்க வந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த சுற்றுலாவிற்கு என்னை தவிர வேறு யாரும் பதிவு செய்யவே இல்லை. எனவே ஓட்டுநர், நான் இருவர் மட்டுமே பயணித்தோம். ஏதோ சொந்த கார் வைத்துக்கொண்டு ஒரு ஓட்டுநரோடு பயணிப்பது போல இருந்தது அந்த நாள் முழுக்க. அப்படி நாங்கள் முதலில் சென்ற இடம்தான் ஃபவுஸ்தீனா வாழ்ந்த அந்த இடம். இதோ இங்கே பாருங்களேன். அந்த மடத்தின் உள்ளே நுழைந்தவுடன் இப்படித்தான் கட்டிடம் நமக்கு தெரியும். நேரே இருக்கிறதே, இதுதான் கோவில். இது ஃபவுஸ்தீனா வாழ்ந்த பொழுது இது மடத்துக்கு உடைய கோவில், அதாவது ஒரு சாப்பல் போல. மடத்தில் இருக்கிற அருட்சகோதரிகள் ஜெபிக்க வந்து போக அந்த இடம். மற்றவர்கள் வந்து போவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் செல்லலாம். இப்பொழுது அதை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிற பொழுதே வலது புறத்தில் இருக்கிற கட்டிடத்தின் மேலே அங்கே பாருங்கள், பூக்கள் தெரிகிறதா? அந்த பூக்களுக்கு உட்பக்கம்தான் ஃபவுஸ்தீனா வாழ்ந்த அறை இருக்கிறது. அந்த அறைக்குள் செல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எனவே வெளியிலே பூக்களை ஜோடித்து அந்த இடத்தில் உள்ள அறையில்தான் ஃபவுஸ்தீனா வாழ்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதை பார்த்துவிட்டு அந்த இடத்தில் நின்று ஒரு சில வினாடிகள் ஜெபித்துவிட்டு கோவிலுக்கு உள்ளே நான் சென்றேன். கோவிலுக்கு உள்ளே சென்ற பொழுது அவ்வளோ அழகாக இருந்தது. சின்ன கோவில் தான். ஃபவுஸ்தீனா துறவியாக வாழ்ந்த அந்த சபையின் பெயர் இரக்க நாயகி சபை, சிஸ்டர்ஸ் ஆஃப் தி காங்கிரிகேஷன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் மர்சி. எனவே உள்ளே நுழைந்தவுடன் பீடத்தில் இரக்க நாயகி அன்னை சுருவம் இருக்கிறது. நான் பிறந்து வளர்ந்த ஆண்டாவூரணியின் பங்கு கோவிலும் இரக்க நாயகி பங்கு கோயில்தான். மிக பெரிய உயரமான ஒரு சிறுவம், பிரம்மாண்டமான ஒரு சிறுவம் எங்கள் ஊரில் இருக்கிறது.
இந்த கோவிலிலே பீடத்தின் மையத்தில் இரக்க நாயகி அன்னையின் சுருவம் இருக்கிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் நவதுறவிகளின் பாதுகாவலரான புனித ஸ்தனிஸ்லாஸுடைய சிறுவமும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மகதலா மரியாவின் சுருவமும் இருக்கிறது. பீடத்திற்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு நாம் இடதுபுறம் பார்த்தால் அங்கே ஃபவுஸ்தினாவின் சுரூபம் இருக்கிறது. அந்த இடத்தில் இறையிறக்க ஆண்டவரின் படம் இருக்கிறது. இறையிறக்க ஆண்டவரின் படம், ஃபவுஸ்தினாவின் சிறுவம். கீழே பாருங்களே, ஒரு வெள்ளை நிறத்தில் பெட்டி இருக்கிறதா? அந்த பெட்டியில்தான் புனித ஃபவுஸ்தினாவுடைய மிச்சங்கள், அவருடைய கல்லறையிலிருந்து சேகரித்து கொண்டு வரப்பட்ட அவருடைய உடல் பாகங்களின் அந்த எலும்புகள் போன்ற அந்த மிச்சங்கள் அதிலே வைத்து இருக்கிறார்கள். அந்த புனித இடத்தின் முன்னால் நான் முழந்தாள் படியிட்டேன். என்னிடம் ஜெபிக்க சொன்ன எல்லோரையும் மனதில் எடுத்து பார்த்து நான் அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்து திரு ஜெபமாலை ஜெபித்தேன். அங்கிருந்து நான் வெளியே வந்து எந்த பாதையில் உள்ளே சென்றேனோ அதே பாதையில் வெளியே வந்து மீண்டும் இன்னும் கொஞ்சம் உள்ளே அந்த மடத்தின் கான்வென்டின் வளாகத்துக்குள்ளே சென்றோம். உள்ளே போகிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு கட்டிடத்தில் ஃபவுஸ்தினா வாழ்ந்த அந்த அறை எப்படி இருந்தது என்பதை அவர்கள் அங்கே ஒரு செட் போல செய்து வைத்திருக்கிறார்கள். கண்ணாடி போட்டு வைத்திருக்கிறார்கள். நாம் வெளியில் இருந்து அதை பார்க்கலாம். வெளியிலே நின்று நாம் அதை ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது ஃபவுஸ்தினாவுடைய அறையும் அந்த அறையில் இருந்த பொருட்களும் அதுபோல் அவர் மற்ற இடங்களில் பயன்படுத்திய சில பொருட்களையும் கொண்டு வந்து இந்த அறையை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த அறையை நினைவு இடமாக அமைத்திருக்கிறார்கள். அதே ஒரு மேஜை இருக்கிறது. அந்த மேஜை ஃபவுஸ்தினாவுடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜெப மேஜை. அவர்களை பீடமாக வைத்து வீட்டிலே அங்கே ஜெபித்து இருக்கிறார்கள். அதே போல ஃபவுஸ்தினா அவர்கள் வில்னியூஸ் என்ற இடத்தில் பயன்படுத்திய விளக்கு இங்கே இருக்கிறது. ஃபவுஸ்தினா அவர்கள் இறையிறக்க ஆண்டவர் கொடுத்த காட்சிகளை எழுதி வைத்தாரே, அவை புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தின் பிரதி ஒன்று அங்கே இருக்கிறது. நீங்கள் விரும்புகிறவர்கள் புத்தகமாக வாங்கி வாசிக்கலாம். இல்லை, எனக்கு புத்தகமாக வாங்கி வாசிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நான் கம்ப்யூட்டரில் ஆன்லைன் கிடைத்தால் இலவசமாக வாசிக்க முடியும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசிக்க முடியும் நினைத்தீர்கள் என்றால் கூகுளிலே நீங்கள் இலவசமாகவே தரவிறக்கம் செய்து வாசிக்கலாம். டைரி ஆஃப் டிவைன் மர்சி என்று நீங்கள் தேடி பார்த்து வாசிக்கலாம். மேலுமாக இந்த அறைக்குள்ளே ஃபவுஸ்தினாவுடைய ஆடை இருக்கிறது. ஃபவுஸ்தினா பயன்படுத்திய டீ குடிக்கிற கப்பு இருக்கிறது. மேலுமாக தன்னை வருத்தி கொண்டு இறையிறக்க ஆண்டவருக்கு முன்னால் தூய்மையாக தொடர்ந்து தான் வாழ தன்னையே வருத்தி கொள்வதற்காக ஃபவுஸ்தினா அவர்கள் என்னவெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். முள்ளால் ஆன ஒரு பெல்ட், முள்ளால் ஆன சிலுவை, அதே போல முள்ளால் ஆன பிரேஸ்லெட், அதே போல முள்ளால் ஆன தலைமுடி என சொல்லி பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி தன்னையே வருத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னையே அவர் சாட்டையால் அடித்து கொண்டும் தன்னை வருத்தி கொண்டு தூய வாழ்வுக்காக தன்னை தயார் செய்திருக்கிறார். அதே போல ஃபவுஸ்தினா அவர்கள் பயன்படுத்திய ஜெபமாலையும் அந்த அறைக்குள்ளே இருக்கிறது. இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு நான் வெளியிலே வருகிற பொழுது அங்கே சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள். அந்த சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே இருக்கிற ஒரு அருள் சகோதரி வரலாறு சொல்லி கொண்டிருந்தார். அவர் வரலாறு சொன்ன பொழுது நானும் அந்த குழுவில் சென்று சேர்ந்தேன். சகோதரி முதலில் கேட்டார், யாரெல்லாம் ஃபவுஸ்தினா அவர்களுடைய அந்த டைரியை வாசித்து இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஒரு சிலர் கைதூக்கினோம். நான் முழுமையாக வாசிக்கவில்லை, நான் ஓரளவு வாசித்து இருந்தேன் அந்த நேரத்தில். ஆக அந்த ஃபவுஸ்தினாவுடைய டைரியை நான் வாசித்து இருந்ததால் அவர் சொல்வது இன்னும் கொஞ்சம் எளிதாக எனக்கு புரிய ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார். இயேசு ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவராக ஃபவுஸ்தினாவுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய உருவப்படத்தை வரையவும் இந்த இறை இரக்கத்தை உலகமெல்லாம் சென்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஃபவுஸ்தினாவும் சரி என்று சொன்னார். இயேசு நீ இறை இரக்கத்தின் தூதுவர் என்று ஃபவுஸ்தினாவுக்கு சொன்னபோது எப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டார்? இவ்வளவுக்கும் ஃபவுஸ்தினா 4 சுவர்களுக்குள் அடைபட்ட வாழ்வு வாழ்கிற துறவு மடத்தில் வந்தவர். அந்த துறவு மடத்தில் இருக்கக்கூடிய அருட்சகோதரியால் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாது. புனித பிரான்சிஸ் சவேரியார் போல நாடுகளுக்கு பயணித்து மறைபரப்பு செய்ய முடியாது. ஃபவுஸ்தினா 4 சுவர்களுக்குள் உள்ளவள். ஆனாலும் கூட இறை இரக்கத்தின் பக்தியை அறிவிப்பதற்கு எப்படி அவள் ஒத்துக்கொண்டாள்? எப்படி அந்த சகோதரி அறிவிக்க தொடங்கினார் என்று கேட்டார். எல்லோரும் அமைதியாக இருந்தோம். அப்பொழுது அருட்சகோதரி சொன்னார், புத்தகத்தின் வழியாக இறை இரக்கத்தின் அனைத்து காட்சிகளையும் அவர் எழுதி வைத்தார். அந்த புத்தகத்தின் வழியாகவே இந்த உலகம் முழுவதும் இறை இரக்கத்தின் பக்தி பரவ தொடங்கியது. மக்கள் எல்லோரும் இறை இரக்கத்தின் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு குறிப்பை சொன்னார். இறை இரக்க ஆண்டவரின் அந்த படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்ன சிஸ்டர், அதை பார்க்காம இருப்போமா என்று எல்லோரும் சிரித்தோம்.
இறையிறக்க படத்தின் இயேசுடைய இதயத்திலிருந்து வெள்ளை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் கதிர்கள் வருகிறதே, அதை கவனித்திருக்கிறீர்களா? அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார். உண்மையிலே எங்களுக்கு அந்த நேரத்தில் தெளிவாக சொல்ல முடியவில்லை. உடனே அவர் சொன்னார், அந்த சிவப்பு நிறம் என்பது இரத்தத்தை குறிக்கக்கூடியது. இரத்தம் ஒரு உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. உயிருக்கு ஆதாரமான இரத்தம் இயேசுவிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. அதே போல அந்த வெள்ளை நிறத்தில் வருகிற கதிரானது தண்ணீரை குறிக்கக்கூடியது, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது, பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. ஆக வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரமான இரத்தமும் நம் பாவத்திலிருந்து நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய அருளும் இயேசுவின் இதயத்திலிருந்தே புறப்பட்டு வருகிறது என்பதை இந்த படம் குறிக்கிறது என்று சொன்னார். அவர் மீண்டுமாக கேட்டார், நான் மறுபடியும் கேட்கிறேன், இயேசுடைய இறையிறக்க ஆண்டவரின் படத்தை நன்றாக கவனித்திருக்கிறீர்களா? கவனித்திருக்கிறோம் சிஸ்டர் என்று சொன்னோம். அவர் அருமையான ஒரு தகவலை சொன்னார். இறையிறக்க ஆண்டவரின் படத்தை நீங்கள் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் அவர் உங்களை நேருக்கு நேர் பார்ப்பது போலவே இருக்கும் என்று சொன்னார். நாங்கள் வியந்து போனோம். என்ற வழக்கமாக நாம் மோனலிசா ஓவியத்தை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மை பார்ப்பது போல ரசிப்பது போல இருக்கும் என சொல்லி. ஆனால் முதல் முறையாக நான் கேள்விப்பட்டேன், இறையிறக்க ஆண்டவருடைய அந்த ஒரிஜினல் படம் இருக்கிறது, அதற்கு முன்னால் நின்று நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இயேசு உங்களை நேருக்கு நேராக உன் கண்ணை நோக்கி பார்ப்பது போல இருக்கும் என்று சொன்னார். இந்த முதலில் வரைந்த படத்தை போலவே அடுத்தடுத்து வரையப்பட்ட படங்கள் அங்கே இருந்தன. போய் பாருங்கள் என்று சொன்னார். வேகமாக ஆலயத்திற்கு ஓடி சென்று இறையிறக்க ஆண்டவருக்கு முன்னால் நின்று பார்த்தேன். சைடில் இந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் போனேன், குனிஞ்சு பார்த்தேன், நிமிர்ந்து பார்த்தேன். இயேசு இறையிறக்க ஆண்டவர் நேரடியாக என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பது போலவே இருந்தது. பார்த்து அவரிடம் ஜெபித்து விட்டு அங்கிருந்து இன்னும் நகர்ந்து போனேன். இப்பொழுது அந்த துறவு மட எல்கையை விட்டு நான் வெளியிலே செல்ல வேண்டும். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனால் ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. அது புதிதாக கட்டப்பட்ட கோவில். அந்த கோவில் நோவாவின் பேழையை நினைவு கூறக்கூடியது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோமே, நோவா கப்பல் ஒன்று கட்டினார். அந்த பேழைக்குள்ளே இரண்டு ஜோடிகளாக உயிரினங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து வைத்து கடவுள் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோமே. அதே போல இந்த மாடர்ன் நோவாவுடைய பேழை அதை போல வடிவமைத்து இருக்கிறார்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொன்னார், அந்த பேழையின் அந்த கோவிலின் அர்த்தம் என்னவென்றால், எப்படி பழைய ஏற்பாட்டிலே நோவாவின் பேழைக்குள் அந்த கப்பலுக்குள் சென்ற அனைத்து உயிர்களும் வாழ்வு பெற்றனவோ, எப்படி அந்த உயிர்கள் வழியாகவே புதிய உலகம் உண்டாக்கப்பட்டதோ, அதே போல இந்த நவநாகரிக இந்த மாடர்ன் பேழைக்குள்ளே இறையிறக்கத்தின் இந்த கப்பலுக்குள்ளே நீங்கள் நுழைகிற பொழுது அங்கிருந்து ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்களுடைய உலகமும் புதிதாக மாறும். இறைவனின் பிள்ளைகளாக நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த ஆலயத்திற்குள் சென்று நான் ஆலயத்தை முழுமையாக பார்த்தேன். அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. பீடத்தின் மையத்திலே மோயிசனுக்கு கடவுள் காட்சி கொடுத்தாரே புதரிலே, அதே போல அந்த புதர் செடி போல வைத்து இருக்கிறார்கள். அந்த புதர் செடிக்கு நடுவிலே நற்கொன்னை பேழை இருக்கிறது. பீடத்திலே இறையிறக்கத்தின் ஆண்டவரும் புனித பவுஸ்தீனாவும் புனித 2ஆம் ஜான் பாலுடைய படமும் இருக்கிறது. அவை முழுமையாக பார்த்துவிட்டு கீழ்த்தளத்திற்கு வந்தேன். கீழ்த்தளத்திலே இன்னும் 4-5 சாப்பல்ஸ் இருக்கிறது. சாப்பல் என்றால் ஏறக்குறைய நம் கிராமங்களில் இருக்கிற கோவில் போல இருக்கும். அப்படியான ஒரு சாப்பல், ஒரு கோவில் வார நாட்களிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக உள்ளது. நான் அங்கே சென்ற பொழுது அங்கே திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. எனவே நான் உள்ளே செல்ல முடியவில்லை. வெளியே இருந்து ஜெபித்து விட்டு படம் எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். இப்போ வெளியிலே வந்த பிறகு பவுஸ்தீனாவின் கல்லறையை நோக்கி நான் பயணித்தேன். பவுஸ்தீனாவின் கல்லறை இன்னும் கொஞ்சம் கீழ் பக்கத்திலே இருக்கிறது. அங்கே சென்று அருகில் இருந்த தகவலை வாசித்தேன். எந்த காலம் முதல் எந்த காலம் வரை பவுஸ்தீனாவுடைய உடல் இங்கே இருந்தது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 1938ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 1966ஆம் ஆண்டு நவம்பர் 25 வரை பவுஸ்தீனாவுடைய உடல் இங்கே இருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இங்கிருந்து எடுத்து நாம் ஏற்கனவே கோவிலிலே பார்த்தோமே அந்த வெள்ளை நிற பேழை அதற்குள் வைத்திருக்கிறார்கள். புனித பவுஸ்தீனா புனிதராக உயர்த்தப்பட்டு இறையிறக்க ஆண்டவரின் மகிமையை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வழியாக எண்ணற்ற மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புனித பவுஸ்தீனா கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஜெபம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு காணொளியில் இருக்கிறது. நீங்கள் வாசித்து அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நாளில் பவுஸ்தீனாவுடைய ஒரு சிறிய ஜெபத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், Jesus be with me each moment and no fear will enter my heart. இயேசுவே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் என்னோடு இருங்கள்.
நீங்கள் அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னோடு இருக்கிற பொழுது எந்த வகையான பயமும் என் இதயத்திற்குள் நுழையவே நுழையாது என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அதே ஜெபத்தை நாமும் அனுதினமும் சொல்லி ஜெபிப்போம். பவுஸ்தீனா வழியாக ஜெபித்து இறையிறக்க ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த நாளில் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை எந்நாளும் வழி நடத்துவாராக. God bless you.